கடவுளே, என் பிள்ளை இப்படி அநியாயமா ஜெயில இருக்கானே. அவன் ஒரு காலத்துல முரடனாதான் இருந்தான். ஆனா இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டானே. அவன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்ல. அவனுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை ஆச்சுங்கிறதே தெரியலையே. சுந்தரி, இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா நமக்கு சரியா தெரியாது. ஆனா விசாரிச்சதுல நம்ம ராஜாவுக்கும் சத்துப்பன் இந்த ஆகாஷுக்கும் பகை இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம ராஜா தான் அந்த ஆகாஷோட ஆபீஸுக்கு போய் அவனோட சண்டை போட்டு அவனை அடிச்சு அவனை கொலை பண்றேன்னு மிரட்டிட்டு வந்திருக்கானா. போலீஸ் அப்படிதான் சொல்றாங்க. ஏங்க, எல்லாரும் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றது சகஜம்தான். அதுக்காக நிஜமாலுமே வெட்டிடுவாங்களா? இல்ல சுந்தரி, நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சேன். நம்ம ராஜா தான் அவனை கொலை செஞ்சுட்டு எவனோ ஃப்ரெண்டு கிட்ட கார் வாங்கி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த ஆகாஷ் வாங்கிய இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு வந்திருக்கானா. நீங்க பாத்தியலா? நீங்க பாத்தியலான்னே? இல்ல, போலீஸ் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, அவைய பார்த்தாவளாங்க. இல்லடி, நம்ம ராஜா தான் போலீஸ் கிட்ட அப்படி சொல்லிருக்கானா. ஐயோ, இவன் ஏன் இப்படி பழியத்தா தலைமையில தூக்கி போட்டுக்கிறானே எனக்கு தெரியலையே. ஏங்க இப்படி பண்றா? சரி சரி, சும்மா இரு. அந்த ஆண்டவன் அவனை காப்பாத்துவான். சும்மா என்னக்கா அது? சாப்பிடாம பட்னியா இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த கஞ்சியாவது குடிங்க ப்ளீஸ். என் மூஞ்சிலே முழிக்காதடா பாவி. அக்கா முதுகலை இப்படி குத்திட்டியடா துரோகி. அக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? ஏண்டா ராத்திரியும் பகலுமா நீ தானடா அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? அவன் என்னடா கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? அக்கா, அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு வந்தான். நம்ம தானே விசாரிச்சோம். போன் பண்ணா ஏன்டா எடுக்கலன்னு கேட்டோம். அரிசி மண்டியிலே போனை விட்டுட்டு தான் சொன்னான். சட்டையில மண் இருந்தது. ஏன்டா சட்டையில மண் இருக்குன்னு கேட்டதுக்கு பைக்கு கவுந்துருச்சு, நாய் குறுக்கு வந்துருச்சு, கீழே விழுந்துட்டேன்னு சொன்னான்ல. அப்போ என் பிள்ளைதான் கொலை பண்ணான்னு நீயும் சொல்றியா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லுவேனாக்கா? ராஜாவை நீ பெத்த, ஆனா ராஜாவை நான் தான்க்கா வளர்த்தேன். என் மாப்பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? சத்தியமா மாப்பிள்ளை கொலை பண்ணிருக்க மாட்டான்க்கா. என்னமோ நடந்திருக்கு. அந்த கவிதா கடங்காரி தான் அவங்க அண்ணனை கொண்டுபிட்டு நம்ம மாப்பிள்ளை மேல பழிய தூக்கி போட்டிருக்கா. ஐயோ, என்ன பண்ணுவேன் கடவுளே? அக்கா, மாப்பிள்ளை இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா அவனை காப்பாத்துறதுக்காக நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் தெரியுமா? டேய், என்னடா பேசுற நீ? தம்பி. ஆமாக்கா, மாப்பிள்ளை வாழ வேண்டியவன். நான் வாழ்ந்தா என்ன, வாழலன்னா என்ன? எனக்கு என்ன குடும்பமா இருக்கு. பொண்டாட்டி இருக்காளா இல்ல குழந்தைதான் இருக்கா? நான் வெறும் பையன் தானக்கா. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லக்கா. ஆனா மாப்பிள்ள அப்படி இல்ல. அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது, ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவன் வாழணும்க்கா. நீ வேணா பாரு, நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை வெளியே கொண்டு வரதுக்கு நான் போய் சரண்டர் ஆக போறேன் பாரு. ஏய், சும்மா இருடா. என்ன பேசுற நீ? என்ன பேசுற? எனக்கு நீயும் ராஜாவும் ஒண்ணுதான்டா. பிரச்சனையே நம்ம குடும்பத்தில் யாரும் இந்த கொலை பண்ணலாங்கிறது தானே. அப்ப நீ போய் சரணானா மட்டும் என்னடா பிரயோஜனம்? இனிமே இப்படி எல்லாம் பேசாதடா. நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம்டா, ரொம்ப முக்கியம். இல்ல மாமா, நான் வாழ்ந்துதான் யாருக்குமே பிரயோஜனப்படல. செத்தாவது யாருக்காவது பிரயோஜனமா இருக்கிறனே மாமா. வேண்டாம் தம்பி, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா அது நியாயத்தை நிலைநிறுத்தி காட்டிடும். சுந்தரி அக்கா தோ இருக்காங்களே. 啊 கடன் தொடச்சுக்கிட்டே அவரா. சுந்தரி அக்கா
சுந்தரி அக்கா, ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு இப்பதாக்கா வந்தோம். கடைக்கு போயிருந்தேன், அங்கதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. தெருக்குழாயில தண்ணி பிடிக்க போயிருந்தேன், அங்கேயும் தாக்கா பேசிக்கிறாங்க. ராஜா தம்பி ஏதோ கொலை பண்ணிடுச்சாமே. தெரு முழுக்க இதே பேச்சாதாக்கா அத இருக்கு. பேப்பர்ல கூட போட்டுருக்காங்க. ஏன் நிறுத்துக்கடி? என் வீட்டுல எரியிற நெருப்புல குளிர் காஞ்சிட்டு போலான்னு வந்தீங்களா? நாங்களே பெத்த பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டேன்னு நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அங்க சொன்னவன் இங்க சொன்னவன் பேப்பர்ல போட்டாவன்னு கொசல விசாரிக்க வந்தீங்களோ? என்ன சுந்தரி அக்கா அப்படி பேசுறீங்க? நீங்களும் நானும் அப்படியா பழகணும்? ராஜா உங்களுக்கு பிள்ளைனா எனக்கு தம்பிக்கா. நாங்க பாசத்துல விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? ஏதாவது கஷ்டம் நஷ்டம்னா பங்கெடுத்துக்கிறதுக்கு தானே. இந்த பாருங்கம்மா, நாங்களே நொந்து போயிருக்கோம். உங்ககிட்ட பதில் சொல்ற நிலைமையிலயோ கேக்குற நிலைமையிலயோ நான் இல்ல. போயிட்டு அப்புறமா வாங்க. சுந்தரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. ராஜா ஒன்னும் கொலை பண்ற ஆளு கிடையாது. எந்த சிரிக்கும் அவ சொன்னவ? நீ சொல்லு, இந்த ஏரியாவே உன் பின்னாடி வர வைக்கிறேன். எங்க போய் தர்ணா பண்ணணுமோ, ரோட்ல போய் மறியல் பண்ணணுமோ எல்லாம் பண்ணலாம். கமிஷனரே என் சொந்தக்காரு தான். இந்த ஊரையே உன் பின்னாடி வர வைக்கிறேன். கரெக்ட்டுங்க. நானும் போராட்டத்துக்கு வர்றேங்க. எங்க தர்ணா பண்ணணும், எங்க நீதி கேட்டு மறியல் பண்ணணும், எங்க எமனை போட்டு மிதிக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அப்புறம் என்ன, ராஜாவை என்ன ஒண்ணு இல்லாதவன் நினைச்சாங்களா? ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம். எல்லா டிவி பேப்பர் பத்திரிக்கையிலையும் நாளைக்கு நம்ம மேட்டர் தான் வெளியே வரும். ஐயோ வேண்டாமா, வேண்டாம். ரொம்ப நன்றி. 4 பேருக்கு தெரிஞ்சதை 4 கோடி பேருக்கு தெரிய வேண்டாம். நாங்க ஏற்கனவே ரொம்ப அசிங்கப்பட்டு நிக்கிறோம். விட்டுருங்கம்மா. என்னன்னு நீங்க இப்படி பயப்படுறீங்க? அக்காக்காக நாங்க உயிரே கொடுப்பேனே. ரொம்ப நன்றிம்மா. நீங்க அப்படி சொன்னதே போதும். எந்த மறியலும் தர்ணமும் வேண்டாம். தெருவில் 4 பேரும் எங்க குடும்பத்தை பத்தி அபானமா பேசாம இருந்தா அதுவே போறோம். அதனால விட்டுருங்கம்மா, வேண்டாம் ப்ளீஸ். என்னக்கா அண்ணன் இப்படி பேசுறாரு? என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என் மனசுலயும் உடம்புலயும் தெம்பு இல்ல. என் பிள்ளைய கோட்ல பார்த்த உடனே எனக்கு பாதி உசுறு அங்கே போயிடுச்சு. இங்க பாருக்கா, நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம சாமி கிட்ட தானே முறையிடுவோம். வர வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷமான நாள். பக்கத்து தெருவில் இருக்கிற அம்மன் கோயில்ல 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணு. அம்மனை மீறின சக்தி ஏதாவது இருக்காக்கா? உனக்கு தெரியாதா? என் புருஷன் படுத்த படுக்கையா கிடந்தாரு. நான் அம்மன் சன்னதியில போய் 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கா. இப்ப எழுந்து நடக்கிறாரு பாத்தீங்களா? உங்க பிள்ளைய காப்பாத்தி ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நீங்க நேரா அம்மன் கால்ல போய் விடுங்க. நாங்களும் வேண்டாத சாமியே இல்லம்மா. அவனை வெளியே கொண்டு வர வக்கீல் வேற பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன நீங்க வக்கீல் என்ன பெரிய வக்கீல்? எல்லாத்துக்கும் பெரிய வக்கீல் கடவுள் தானே. ஆத்தாவ நினைங்க, அவன் உன் பிள்ளைய காப்பாத்துவா. அப்புறம் என்னக்கா? சரிங்கம்மா. இந்தா குடி. அட குடின்ற. அவங்க சொன்ன வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றறதுக்காவது உடம்புல தெம்பு வேண்டாமா? வாங்கிக்க சுந்தரி. குடிக்கா. அட குடின்ற. வாங்கிக்கங்கக்கா. அதான் சொல்றாங்கல்ல, குடி. இந்தா குடி குடி. அக்கா சுந்தரி அக்கா, உங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் நீங்க சமையல்லாம் பண்ண வேணாம்க்கா. நான் என் வீட்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்க்கா. நீங்க நல்லா தெம்பா இருங்கக்கா. அக்கா, புள்ளைய காப்பாத்துற வழிய பாருங்கக்கா. நாங்க வரோம். வரோண்ணே. ரொம்ப சந்தோஷம். சரி போயிட்டு வாங்க. என்னம்மா அது? ச்சே, நாம என்னென்னமோ நினைச்சோம். நம்ம கிட்ட இவ்வளவு அன்பா அனுசரணையா விசாரிச்சுட்டு போறாங்க. கடவுள் எல்லாத்தையும் இருக்காரா? வெள்ளம் வந்தப்போ சாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்காம ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கலையா? அதே மாதிரிதான் ஆபத்துன்னு வரும்போது இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் உதவி பண்ண வருவாங்க. ஆனா நாம தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். இந்தாங்க இந்தாங்க மாமா, நீங்களும் குடிங்க. ராஜாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கு சீக்கிரம் முயற்சி பண்ணணும் மாமா. குடிக்கா. அட ஆறி போயிடும், சீக்கிரம் குடி. நீங்களும் குடிங்க மாமா.
சுப்பு பாப்பா அக்கா எப்படி இருக்கீங்க? உட்காருப்பா. வாங்க மாமா. ஆமா. ஏய் பா, கிச்சன்ல வேற வேலை இருந்தா போய் பாருப்பா. டேய் என்னங்க? நீ உட்காருப்பா. காயத்ரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஷாக்கா இருந்துச்சுமா. எப்படி திடீர்னு? அது ஏமா கேக்குறீங்க? எல்லாம் தலையெழுத்து. கடைசியில அந்த பாஸ்கரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா. அவ கோயிலில் வச்சு ரகசிய திருமணம். அவன் ஃப்ராடுன்னு சொல்லி போய் எவ்வளோ தடுக்க பார்த்தோம், எதுவுமே முடியல. கடைசியில் விட்டுட்டோம். ஊருக்கே பலன் சொல்லுமா பள்ளி, கடைசியில கழனி பானையில விழுந்துதான் துள்ளி. மாதவா, உன் வேலையை பாரு, முறைக்காத. விடுமா. திவ்யா எங்கம்மா? உள்ளதான்ப்பா இருக்கா. திவ்யா, திவ்யா, என்னம்மா நடந்தது? அந்த ஆகாஷ ராஜா தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன ஆச்சு? என்னால நம்பவே முடியலம்மா இத. திவ்யா, ராஜா இந்த மாதிரி கொலை பண்ற ஆளெல்லாம் கிடையாது. நீ ரொம்ப பாத்தியா? டேய் வாய மூடுறா. நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்ன குறுக்க வர? ஆனா பேசிக்கிட்டு இருக்கிறது என் வீட்டுல இல்ல. இந்த அம்மா என்னமோ பெரிய நீதிபதி மாதிரி ராஜா கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் கொலை செய்யறது இந்த அம்மா பாத்தாங்களா? நீ பாத்தி அவன் கொலை பண்ணத? நானும் பாக்கல. ஆனா இங்க வந்து ஆகாஷ நான் தான் கொலை பண்ணேன்னு ராஜாவே சொன்னான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? யார் மேல தப்புன்னு தெரியல சுப்பு. இவளுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. இப்பதான் அத்தை, குழந்தை நல்லா வளர்ந்து அவளுக்கு வயிறே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எதிர்காலத்தை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கக்கா. குழந்தை பிறக்க போற நேரத்துல அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. குழந்தையோட ராசிதான்னு ஊர் உலகம் பேசும்ல, அத நினைச்சதாங்க ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி ஆளுக்கு பயமுறுத்துறத விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மா, அவனுக்கு டிஃபனை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புற வழியை பாரு. ஏய், நீ தானே அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்னு சொன்ன. அதான் சொன்ன. என்ன கிண்டல் பண்றியா? ராஜா இது தப்ப செஞ்சிருக்க மாட்டா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். நீ நினைக்கிறேன்னு சொல்லு, எல்லாரையும் அப்படி சொல்லாத. ஏன்னா நான் நினைக்கல. மாதவா, உன்னை தவிர நாங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். போதுமா? ஒடிய அறிவு கொழுந்து. ராஜா என்ன இங்க வந்து ஆயா வடை சுட்ட கதையா சொல்லிட்டு போனா? எவ்வளவு நிதானமா வந்து ஆகாஷ நான் தான் கொலை பண்ண, அவன் இடத்துல புதைச்சேன்னு வாக்குமூலம் கொடுத்தான். நாங்க இத நம்பல. இதோ கட்டாயத்து யாரையோ காப்பாத்ததான் ராஜா நிச்சயம் இந்த மாதிரி நீ பண்ணி. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏய், வாய மூடுறா. ஏற்கனவே நம்ம குடும்பம் அடிச்சு பிரிஞ்சு செஞ்சு கிடக்குது. இந்த வருஷத்துல ராஜா வேற ஜெயில இருக்கான். அவன் தப்பு பண்ணா நல்லா தெரியும். அவன் ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்ண வேணாமா? பேசுறான் பெருசா. மா, நாம ராஜாவை ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்ணுவோமா? என்ன அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம குடும்பம் மானதாமா போவோம். இனிமேல் என்ன இருக்கு போறதுக்கு? மாதவா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சுப்பு சொல்றது கரெக்ட் தான். எனக்கே அப்படி ஒரு நினைப்பு இருக்கு. போமா, போய் உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அவனே வந்து ஓபனா ஒத்துக்கிட்டா நான் தான் கொலை பண்ணேன்னு என்னமோ எல்லாரும் கடந்து துள்றீங்க. போமா, வேலையை பாருமா. இல்லடா, அது மா, அவன் கிடக்குறான், விடுங்கம்மா. நல்ல வக்கீலா பார்த்து ராஜாவை ஜாமீன்ல எடுக்கிறோம். அப்புறம் யாரு உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிப்போம். வேண்டாம். திவ்யா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் வேண்டாங்கற? அதானே, எப்படி இருந்தாலும் ஒரு வக்கீல வச்சு கேஸ் வாதாட தானே செய்யணும். கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ வக்கீல் வச்சா பணமும் நேரமும் தான் தேவையில்லாம வேஸ்ட் ஆகும். என்னடி நீ எப்படி சொல்ற? உள்ள இருக்கிறது உன் புருஷன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், ராஜாவை காப்பாத்தணும்னு உனக்கு தோணலையா? நான் அவரை காப்பாத்துவேன், கட்டாயம் காப்பாத்துவேன். ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம்னா எத்தனை நாள்? கொஞ்சம் டைம்னா எத்தனை நாள்? இந்த குழந்தை பொறுக்கிற வரைக்கும். திவ்யா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கோர்ட் கேஸ் ஒரு பக்கம் நடக்க போகுது, இன்னொரு பக்கம் உனக்கு பிரசவம் நடக்க போகுது.
குழந்தை விஷயத்தை எதுக்கு இதுல இழுக்கிற? உங்க யாருக்கும் புரியாது. நான் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஆமாமா, எங்களுக்கு புரியல. அட்லீஸ்ட் நீயாவது எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்ல. இத பாரு, அவதான் புரிய வைக்க முடியலன்னு சொல்றால, அப்புறம் ஏன் சும்மா அவளை நோண்டிட்டு இருக்க? ஏய் வாய மூடுற. வந்ததுல இருந்து பாக்குறேன் கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏய், என் வீட்டுல வந்து என்கிட்டயே கத்திக்கிட்டு இருக்காத. ஏய் எதா உன் வீடு? முதல்ல இது என் வீடு, அப்புறம் தான் உன் வீடு. நீதான் உன் பொண்டாட்டியோட முந்தானைய புடிச்சுக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு ஓடிட்டியே, அப்புறம் எப்படி வெக்கமே இல்லாம இது உன் வீடு நீ அண்ணன்னு சொல்ற? மாதவா, நீ வேணும்னே பேசி தேவையில்லாம குழப்பம் பண்ணாத. என்னம்மா, பெரிய புள்ளைய பார்த்த உடனே ரெண்டாவது புள்ளைய அப்படியே கை விட்டுருவியா? இத பாரு, அவன் உன்னை வீட்டை விட்டு துரத்துனா உனக்கு ஆதரவு கொடுத்தவன் நானு. நீ எனக்கு சாதகமா தான் பேசணும். அதுக்காக மனசாட்சிக்கு எதிராக பேச முடியுமா? இவங்க ஒண்ணு என்ன துரத்தி விடல. மாப்பிள்ள தான் திவ்யாவை பாத்துக்கோங்க அத்தைன்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்து விட்டாரு. போது நிறுத்துங்க, எல்லாரும் விஷயத்துக்கு வாங்க. திவ்யா, ஏன் வக்கீல் வேணாம்னு சொல்ற? உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் நான் கேக்குறேன், சொல்லுமா. வாழ்க்கையை வெறுத்து போய் வேணாம்னு சொல்றியா, இல்ல ஏதாவது எங்கள்ட்ட இருந்து மறைக்கிறியா? இந்த பாருமா, இப்படி அழுவுறது பிரச்சனைக்கு தீர்வாவாது. நீ இப்ப சொல்லலாம், நாங்க வக்கீல் வச்சு தான் தீரணும். ஆமா, நீ எதுக்கு வக்கீல் வேணும் வக்கீல் வேணும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற? நீ ஏன்டா வக்கீல் வைக்க கூடாதுன்னு குதிச்சிட்டு இருக்க? வைக்க கூடாதுன்னா வைக்க கூடாது, அவ்வளவுதான். இனிமேல் இந்த வீட்ல ஆகாஷ பத்தியோ ராஜாவை பத்தியோ யாரும் பேசவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. ராஜா நம்ம கையை விட்டு போயிட்டான், அவ்வளவுதான். ஏண்டா அப்ப திவ்யாவோட கதி? அதோ கதின்னு சொல்றாரு அத்தை. இத பாரு, அவ எங்க கூட பிறந்தவ, அவ்வளவு லேஸ்ல நாங்க விட்டுற மாட்டோம். வேணா இதே வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில இருந்துட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு மிச்ச காலத்தை ஓடட்டும். அதுவும் இல்லையா, அவன் வீட்டுல கொஞ்ச நாள் என் வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம். ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ ஏன் உன் தங்கச்சி வாழ்க்கையை சீரழிக்கிற? மா, நல்லா நிதானமா யோசிச்சு பேசு. அவ வாழ்க்கையை நான் சீரழிக்கிறேனா? அவளே அவ தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டா. இல்ல நான் கேக்குறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் மறந்து போச்சா? இந்த வீட்டுல அவளுக்கு கொடுக்காத சுதந்திரமா, இல்ல அண்ணனுங்க நாங்க காட்டாத பாசமா? இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல போய் ஒழுங்கா வாழல, மறந்து பண்ணா. ராஜாவை எனக்கு பிடிக்கலன்னு அழுதா, அவன் குழந்தைய அழிக்க போறேன்னு துடிக்கிறா. இது பத்தாதுன்னு அவன் கூட சண்டை போட்டு அவன் வாழ்க்கையை நரகமாக்கிட்டா. இல்லையான்னு கேளு அவள. இவளா காய்கறி கடைக்கு போனதை விட கோர்ட்டுக்கு போனதா ரொம்ப அதிகம். கேளு அவள. இவளோட சேர்ந்து வாழ முடியலன்ற வருத்தம், இவ ஆகாஷோட பழகிறதுனால ஏற்பட்ட மன உளைச்சல், ஊர்ல 4 பேரு பரிகாசம், இது எல்லாம் சேர்ந்ததுனால அவன் ஆகாஷ போட்டு தள்ளிட்டு போயிட்டான். ராஜா ஆகாஷ கொன்னதுக்கு இவதான் காரணம். ஆமா, உண்மைதான். நான் தான் காரணம். மாதவா, கொஞ்சம் பேசாம இருக்கியா நீ? அவளே குற்ற உணர்ச்சியில வேதனையில எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு அண்ணனை ஆறுதல் சொல்லலனா கூட பரவாயில்லடா, இப்படி எரியிற தீயில எண்ணெய ஊத்தாத. அண்ணன் சொன்னது வாஸ்தவம் தான். ராஜா ஆகாஷ கொல்லல. ஏமா இவ்வளவு தீர்மானமா இருந்தா நல்லதுதானம்மா, அப்புறம் தயங்குற? வக்கீல் வச்சு வாதாடலாமே தாராளமா. அறிவு இருக்கா உனக்கு? அந்த ராஜா நம்ம கிட்ட வந்து இந்த கொலையை நான் பண்ணல, அபாண்டவன் என் மேல பழைய போட்டாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா அவனுக்காக நீ நானும் உயிரை விடுறது ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. ஆனா அவன் தான் அந்த கொலையை பண்ணன்னு போலீஸ் கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இதை மீறி நம்ம வக்கீல் வச்சோன்னு வையே, கோர்ட்ல நாம தான் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும். கடைசி நேரத்துல நம்ம எல்லாரும் மூஞ்சில அவன் கரிய பூசுவான். இதெல்லாம் தெரிஞ்சுமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மத்தவங்களுக்கு எது புரியுதோ இல்லையோ, எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஆரம்பத்துல இருந்து நீ வக்கீல் வைக்க கூடாது, ராஜா அண்ணனை காப்பாத்த கூடாதுன்னு தீர்மானமா இருக்க. அது ஏன்னுதான் இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அடிப்பொடி ஞான சூன்யம். உனக்கு இதுக்கு மேல புரிய வைக்க என்னால முடியாது. முடிவா என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? அப்படி கேளு, ராஜா பின்னாடி ஓடுறத விட்டுரு. இவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ ராஜா கொலைகாரன் ஆயிட்டான். டைவர்ஸ்க்கு சரியான காரணமும் கிடைச்சிருக்கு. பேசாம ராஜாவை கழட்டி விட்டுட்டு எல்லாரும் ஆக வேண்டிய வேலை பாருங்க.